1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தென் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். எப்படி யூடியூப்பில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம DJ8 தமிழ் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய புது புது வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு சில செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசர் அல்லது ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ இன்காக்னிட்டோ டேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த செட்டிங்ஸ் ஒர்க் ஆகுங்க. தென் இன்காக்னிட்டோ டேப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் youtube.com அப்படின்னு சர்ச் பண்ணி யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் யூடியூப்பில் சர்ச் பார் இருக்கும். அந்த சர்ச் பாரில் உங்களோட சேனல் நேம் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்கள் சேனல் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது உங்கள் சேனல் வந்துச்சு அப்படின்னா ஓகே தாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. தென் நெக்ஸ்ட் சர்ச் பாரில் நீங்கள் ரீசெண்டாக போட்டிருக்கக்கூடிய ஷார்ட் வீடியோஸ், பாப்புலர் வியூஸ் போயிருக்கக்கூடிய வீடியோஸ், இப்படி ஏதாச்சும் உங்களோட வீடியோ டைட்டில் டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய வீடியோ அல்லது ஷார்ட் வீடியோ வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய வீடியோ காமிக்குதா அப்படின்னா ஓகே தாங்க. பட் இதுவே சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய சேனலும் ஷோ ஆக மாட்டேங்குது, இல்லை நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோவும் ஷோ ஆக மாட்டேங்குது அப்படின்ற போது உங்களுடைய சேனலில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்படி உங்களுடைய சேனல் அண்ட் வீடியோ சர்ச் ரிசல்ட்டில் வரலை அப்படின்னா உங்களுடைய சேனல் ஷேடோ பேன் ஆயிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்படி உங்களோட சேனல் ஷேடோ பேன் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வீடியோ அப்லோட் பண்ணாலுமே உங்களோட வீடியோஸ்க்கு வியூஸ் போகாது அண்ட் அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸும் வராது. அண்ட் யூடியூபும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஷேடோ பேனை சரி பண்ணுறதுக்கு சில வழிகள் இருக்குங்க. இப்போ நீங்கள் இன்காக்னிட்டோ டேப் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் உங்களுக்கு இது தேவை கிடையாது. நெக்ஸ்ட் நீங்கள் உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது லேப்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க க்ரோம் ப்ரௌசர்லேயே டைரெக்டாக நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதுவே நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரோம் ப்ரௌசரில் உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு மோட் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட லேப்டாப் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, மொபைல் மட்டும்தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த டெஸ்க்டாப் சைட் லேப்டாப் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைலில் லேப்டாப் மாதிரியே யூஸ் பண்ணிக்க முடியுங்க. தென் உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக எந்த சேனல் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆடியன்ஸ் டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டேட் செட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த செட்டிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலில் ஏதாவது ஒரு நாள் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கும். அதாவது நீங்கள் போட்ட வீடியோலேயே ஏதாச்சும் ஒரு வீடியோ நல்லா வைரலாக போயிருக்கும், இல்லை அந்த வீடியோ ரீச்சே கிடைச்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கலாம். அந்த டேட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. அதை நீங்கள் கரெக்டாக போடலை அப்படின்னாலும் ஒரு அப்ராக்சிமேட்டாக தோராயமாக கொடுத்துக்கோங்க.
இப்போது நான் வந்து இந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த டேட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது யூடியூப்பில் நீங்கள் போட்ட வீடியோஸ்க்கு வந்து சில வீடியோஸ் நல்ல வியூஸ் வந்து கிடைச்சிருக்கலாம், சிலது வந்து வியூஸே போகாமல் இருந்திருக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் நீங்கள் வேறு கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணியிருந்தீங்க, இப்போ சடனாக வந்து வேறு கேட்டகரிக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படின்னாலும் எந்த டேட் வேணாலும் கொடுத்துக்கலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டேட்டு கொடுத்துட்டு ஆடியன்ஸ் டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகி வேறு மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சேனலில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்ட் வந்து ஷோ ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு 2K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு தான் ஷோ ஆகும். அதாவது 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு ஷோ ஆகும். ஸோ 5000 சப்ஸ்கிரைபர்ஸில் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஷோ ஆகுது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 3000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து டெட் சப்ஸ்கிரைபர்ஸ் அல்லது இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் சேனல்லையும் டெட் சப்ஸ்கிரைபர்ஸ் அல்லது இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப் வந்து ஃபர்ஸ்ட் அதை யார்கிட்ட கொண்டு போகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் அந்த வீடியோஸ் வந்து கொண்டு போய் சேர்க்கும். ஸோ உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களுக்கு தான் வீடியோ வந்து ப்ரமோட் பண்ணும். சப்போஸ் உங்களோட டெட் சப்ஸ்கிரைபர்ஸ் அல்லது இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களோட வீடியோ அல்லது ஷார்ட் வந்து கிளிக் பண்ணி பார்க்கல அப்படின்னா யூடியூப் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவங்க அப்லோட் பண்ண வீடியோஸ் இவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸே பார்க்கல, ஸோ இவங்களோட வீடியோவை நம்ம எதுக்காக ப்ரமோட் பண்ணணும், 5000 சப்ஸ்கிரைபர்ஸே இவங்களோட வீடியோஸ் வந்து பார்க்கல, அப்படி இருக்கும்போது எதுக்காக புது புது ஆடியன்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணணும், இந்த மாதிரி வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுடைய வீடியோவை பிடிக்காம உங்களுடைய ஷார்ட்ஸை பிடிக்காம அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அதுதாங்க ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இப்போ உங்கள் சேனலோட கண்டென்ட் வந்து பிடிக்காம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுவும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட சேனலோட டெட் சப்ஸ்கிரைபர்ஸாக மாறிடுவாங்க, அதாவது இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸாக மாறிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்னதான் கஷ்டப்பட்டு வீடியோ அப்லோட் பண்ணாலுமே யூடியூப் அந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் நம்ம என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா வேறு ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா இப்படியும் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா மறுபடியும் கூகுள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க, இன்காக்னிட்டோ டேப் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க, மறுபடியும் யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் யூடியூப் சர்ச்சில் இப்போ நீங்கள் வந்து எந்த சேனல் வச்சுருக்கீங்க அண்ட் எந்த கேட்டகரி வச்சுருக்கீங்களோ அதே கேட்டகரியில் இருக்கக்கூடிய வேறு கிரியேட்டர்ஸை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் இப்போது குக்கிங் ரிலேட்டடாக வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை வேறு ஏதாச்சும் ரிலேட்டடாக வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டைட்டில் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணும்போது ஃபேமஸாக இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸோட வீடியோ வந்து வரும். ஸோ அதை வந்து பாருங்கள். அண்ட் அவங்க வந்து எந்த மாதிரி டைட்டில் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். பட் அது நீங்கள் அப்படியே வந்து காப்பி பண்ணாதீங்க, அது நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அதாவது அவர் வந்து அதை வேறு விதமாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார், நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஃபேமஸான கிரியேட்டரோட வீடியோவில் அவர் சொல்லியிருக்க கான்செப்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் அவர் சொல்லியிருக்க அதே வார்த்தைகளை நீங்கள் காப்பி பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் காப்பி பண்ணீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் உங்களோட சொந்த வார்த்தைகள் போட்டு வேறு விதமாக ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஓன் வாய்ஸில் பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு அப்படி இல்லாட்டி ஏஐ வாய்ஸ் ஓவர் வந்து ஆட் பண்ணலாம். யூடியூப்பில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து எப்படி அதிகரிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் டெடிக்கேட்டடான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள்.
இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே வருவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட எஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க.